அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு தால் செஞ்சு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் தால் அப்படின்ற பெயர் அதுக்கு. சரி, அந்த க்ரீன் தால் செய்முறைக்கு நம்ம நேரடியாக போயிடலாம். என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்றது அதுலேயே நான் சொல்லுவேன். ஒரு லிஸ்ட்டு எழுதி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவை எத்தனை தேவை அப்படின்றது ஒரு லிஸ்ட்டாக தர்றேன் உங்களுக்கு. இந்த வீடியோவுக்கு நடுவில் எங்கே வேணால் வரலாம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ செய்முறைக்கு போயிடலாமா? குக்கரில் நம்ம அரை கப்பு துவரம் பருப்பு, அரை கப்பு சிறுபருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் சிறுபருப்புன்றது மூங் தால் அண்ட் துவர் தால் இது ரெண்டையும் அரை கப்பு வேக வச்ச பின்னாடி நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பு கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கோங்க. அதுலேயே பெரிய வெங்காயம் ஒன்றுக்கு 2 நறுக்கி போட்டுக்கோங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா 5 பூண்டு பல், 3 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அதில் அரை கப் தேங்காயும் போட்டுக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுமே நமக்கு நெய் அல்லது எண்ணெய் தேவையோ அது போட்டுக்கலாம். நெய் உருகிருச்சு, அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சது இருக்கு இல்லையா, அந்த விழுத பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா தால்ஸ், அது இதில் சேர்க்க போகிறோம். துவரம் பருப்பு மற்றும் சிறுபருப்பு. நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த திக்னஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்பை நம்ம கொதிக்க விடலாம். லிட் போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு பாருங்கள், நல்லா தலை கொதிக்குது. நல்ல பக்குவமாக சூப்பர் மணத்தோடு இருக்குது. இப்போ நான் அடுப்பை அணைக்கிறேன். நம்ம இது இறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போட்டு கலந்துக்கணும். இந்த குழம்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாகவும் காரமாகவும், ரொம்ப காரம் இருக்காது, காரமாகவும் மற்றும் புளிப்பு எல்லாம் பதமாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், நிறமே என்னமா இருக்குது. ஆஹாஹா, சாப்பிட்டேங்கன்னு வைங்களேன், சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் முன்னாடி டேஸ்ட் பண்ணுறேன். வெறும் தால் சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள். சூப்பர். சப்பாத்தி, எந்த விதமான சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, அது கூட நல்லாயிருக்கும். பூரி கூட நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப கம்மி நேரத்தில் இவ்வளவு சுவையான தால் செய்ய முடியும்னா இந்த மாதிரி சிம்பிளான தால்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது போல் நல்ல சமையலெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அந்த பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனும் அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப், இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கூட வச்சுருக்கோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் விஹா கடையும் நடத்திக்கிட்டு வர்றோம். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. தமிழில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பச்சை எழுத்தில் அதுதான் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. அதில் பார்த்திங்கன்னா என்ன பொருள்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொருள்கள் இல்லை அப்படின்ற மாதிரி கேளுங்க. எல்லா பொருளும் வச்சுருக்கோம். சாரீஸ்லேருந்து சோப்ஸ்லேருந்து ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக் தான். இப்போ நான் இந்த தாலுக்கு பயன்படுத்தின இந்த கைக்குத்தல் துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான். இந்த கிராமத்திலேருந்து விவசாயிகள்கிட்டேருந்து விளைய வச்ச அதெல்லாம் வரவழைச்சி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சுத்தப்படுத்திக்கிட்டு 45 வெரைட்டி அரிசியெல்லாம் இருக்குது. நிறைய பேர் வாங்கி அது பயன்பெற்று ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் விற்கக்கூடிய பொருள்கள் மற்றும் www.viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கிற பொருள்கள் எங்களோட தான், அது விஹா ஆன்லைன். மற்றும் நேரில் பொருள்கள் பார்த்து வாங்குறீங்கல்ல, அந்த பொருள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு எந்த வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் மற்றும் வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது.
எங்களுக்கு வீஹா கடை ஒன்றே ஒன்று, வீஹா ஷாப் சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் மட்டும் இருக்குது. வேறு கிளைகள் எங்கேயுமே கிடையாது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் ஒவ்வொரு வீடியோ என்னோடது கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். கூகுள் ரூட் மேப்லேருந்து, ஷாப்க்கான அட்ரஸ்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும். வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் வீஹா என்கின்ற பெயர் தாங்கி பொருள்கள் இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது. சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவோம். அப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. அது டூப்ளிகேட்டு. நீங்கள் எங்கேயும் ஏமாறாமல் இருக்கணும்னா நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கள் செல்லில் சிஸ்டம்லலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற பொருள் வாங்கிக்கோங்க. நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம், கரன்சி சேஞ்சிங், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கட்டாயம் டவுன்லோட் செய்து உங்களுக்கு வேணுங்கிற பொருள் வாங்குங்க. சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் வேறு நல்ல ரெசிபிஸ் எல்லாம் செய்து காமிக்கிறேன். மற்றும் தகவல்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆன்மீக தகவல்கள், பொது தகவல்கள் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரத்தில் தரேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.